ஆனந்தி, என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்க, அழுத மாதிரி தெரியுது. அம்மா என்ன ஒண்ணும் இல்லம்மா, பூச்சி பூச்சி கண்ணுல பட்டுருச்சு. ஐயோ, பூச்சி கண்ணுல பட்டுருச்சா? எங்க காட்டு. போயிடுச்சா? இரு. கண்ணுல நல்லா தண்ணி அடிச்சு கழுவு, தூசி போயிடும். சரியா? நான் பாத்துக்கிறேம்மா. ஐயோ, 3 பேர் ஏன் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள உட்காந்து பேசலாம்ல. இல்லம்மா, உள்ள வெக்கையா இருந்துச்சு, அதான் காத்தோட்டமா இருக்கலான்னு. நீ 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 உள்ள போ. என்னமோ போ. கையல், நீங்க 3 பேரும் அப்படி என்ன முக்கியமா பேசிட்டு இருந்தீங்க? ஐயோ அம்மா, ஒண்ணு இல்லம்மா, அவளுக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அதான் போற இடத்துல எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவுதானே? வேற எதுவும் இல்லையே? வேற வேற நீங்க எதுவும் 3 இல்ல. பேரும் தனியா நின்னு பேசுறத பார்த்துட்டு என்னமோ ஏதோ பயம். அம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ போ, நாங்க வந்துடுறோம். சரி, சீக்கிரமா உள்ள வாங்க. போ. பாத்தியா, உன் கண்ணுல சின்னதா ஒரு தூசி பட்டதை கூட அவங்களால தாங்கிக்க முடியல. அப்படிப்பட்ட நீ அவங்களுக்கு தெரியாம விரும்புறங்கிற விஷயம் தெரிஞ்சா அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? உன்னோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவங்க எவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்காங்கன்னு தெரியும்ல. அதுவும் இந்த வீட்டோட கடைசி பெரிய விசேஷம். அதை எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடத்திடணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க அதை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் இந்த கல்யாணம் நடக்காது, நீ வேற ஒருத்தனை விரும்புறேன்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி அதை அவங்க தாங்கிப்பாங்க? அக்கா, என்ன மன்னிச்சிருங்க அக்கா. அக்கா, நான் பண்ணது தப்புதான்க்கா. உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லிருக்கணும். நான் பண்ணது தப்புதான்க்கா. என்னால உங்க யாரையும் கஷ்டப்படுத்த முடியாதுக்கா. அக்கா, எனக்கு நான் விரும்பினவனை விட நீங்களும் நம்ம குடும்பம் தான்க்கா ரொம்ப முக்கியம். பிளீஸ்க்கா, என்னால நீங்க யாரும் கஷ்டப்பட வேண்டாம்க்கா. என்னால நீங்க யாருமே தலகுனியவோ அவமானப்படவோ வேண்டாம். நான் பண்ண தப்புக்கு நீங்களா தண்டனை அனுபவிக்க வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேக்குறேன்க்கா. பிளீஸ்க்கா. எந்திரடி. நான் அவனை மறந்துடுறேன். மறந்துட்டு நீங்க சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்க்கா. ஏய், பண்ணிட்டு சந்தோஷமா வாழ முடியுமா? மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டு எப்படி இன்னொருத்தனோட வாழ முடியும்? அது உனக்கு மட்டும் இல்ல, அது உன்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிற கௌஷிக்குக்கும் அது தண்டனை தான். தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பொண்ணோட மனசுல வேற ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்சா அவனால எப்படி தாங்கிக்க முடியும்? இப்படி எந்த எந்த பக்கம் யாருக்காக யோசிக்கிறதுன்னு தெரியாத நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டியே. ஏய், நீ இப்ப அழுத என்ன பிரயோஜனம்? இந்த பிரச்சனை எப்படி எப்படி சரி பண்ண போற? இப்போதைக்கு எதுவும் தெரியல. முடிஞ்ச எல்லாத்தையும் பண்றேன். சரி, நீ அழாத ப்ளீஸ். அண்ணி, அண்ணன் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. எழில் ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு. கயல், நான் பெங்களூருக்கு சேஃபா ரீச் ஆயிட்டேன். ரூம்லயும் செக் இன் பண்ணிட்டேன். நான் தான் இங்க இருக்கேன், ஆனா என் மனசு ஃபுல்லா அங்கதான் இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம ஆனந்தியோட கல்யாணம்.
ஆனந்திக்கு கல்யாணம் நடக்க போற நேரத்துல என்னால அங்க இருக்க முடியலையேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன ஆனாலும் சரி, நான் சொன்ன மாதிரி ரிசப்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க வந்துருவேன். ஓகே?